ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் குட். நாங்களும் நல்லா இருக்கோம். என்னோடய சாட்டர்டே ரொட்டீன் மார்னிங் பார்க்கலாமா? ஸோ மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெகுலராக இந்த மாதிரி நான் வந்து டவல் வந்து காய வைப்பேன்னு கிடையாது. ஸோ இன்றைக்கி வீடியோக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து என் ஹஸ்பண்ட் பார்த்தா ஒரு வியர்டான லுக் என்கிட்ட கொடுப்பாரு. ஸோ அதனால் நான் பிஃபோராகவே வீடியோவில் சொல்லிக்கிறேன். பிஃபோர் மேரேஜ் ரொம்ப ப்ராப்பராக பொறுப்பாக இருக்கிற மாதிரி இருந்துகிட்ருப்பேன். ஆனால் பட் அது என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும். ஆஃப்டர் மேரேஜ் ஒரு கம்ஃபர்ட் வந்ததுக்கப்புறம் அப்படியே டோட்டலாக எல்லா விஷயமும் அப்படியே மாறுது. ஸோ என்னோடய ரெகுலர் ஹேபிட் கூட அப்படியே டக்குன்னு இதாவது மாறிடுது. இந்த சேஞ்சஸ் எல்லாருக்குமே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த டைனிங் டேபிளில் வந்து களைச்சி போகிறதும் நாங்கள் தான், மறுபடியும் அடுக்கி வைக்கிறதும் நாங்கள் தான். இது ரெகுலராக நடந்துகிட்ருக்கோம். அந்த இருக்கிற பொருள் அந்த இடத்துல ப்ராப்பராக இருக்கவே இருக்காது. ஸோ மார்னிங் எனக்கு அது பார்த்தாலே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கொஞ்சமாவது ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நான் கிச்சனுக்கு போவேன். யூஸ்வலாக கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது கிச்சனுக்கு போகலாம். கிச்சனில் எப்பவும் போல் அந்த வெசல்ஸ் வாஷ் பண்ண பாத்திரம் எல்லாமே அப்படியே இருக்கும். முதல் நாள் நைட்டு மோஸ்ட்லி எப்போதுமே நாங்கள் 2 பேருமே மாற்றி யாராவது ஒருத்தவங்க வாஷ் பண்ணிவிடுவோம். ஆனால் டிஷ்வாஷருக்கு நாங்கள் இந்த ஓனர்கிட்ட நிறையா வாட்டி ரிக்வஸ்ட் பண்ணிட்டோம். இன்னமும் அவங்க கொடுக்குற மாதிரி ஐடியாலே இல்லை. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. ஆனால் அந்த டிஷ்வாஷர் இல்லைன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் பழைய வீட்டில் வந்து இருந்தது, அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணாமல் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நாங்களே மாற்றி பாத்திரத்தை வாஷ் பண்ணிக்கிறோம். ஸோ ஷேர் பண்ணி இந்த ஒர்க்கை பார்த்துக்குறோம். எல்லாருக்குமே இது ஒரு சேஞ்சஸில். ஸோ மார்னிங் எப்போதுமே வந்தாக்கா காஃபி ரெடியாக இருக்கும். காஃபி குடிச்சிட்டு நம்ம பாட்டே ஒரு டிவியை பார்த்துட்டே உட்காந்துருக்க டைம்லாம் இப்போ நினச்சி பார்த்தா ஐயோ பொண்ணான நேரம். அதெல்லாம் எவ்வளோ தூரம் நம்ம இப்போ மிஸ் பண்ணுறோங்கிறது அந்த ஃபீல் வருது. இதெல்லாம் கிளியர் பண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கான டைமே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த கிச்சனை பார்க்குறப்போ வாவ், இதுதான் வேணும் நம்மளுக்கு, போதண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்போதுமே காலையில் வந்து ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிடுவோம். இதில் வந்து 1/2 லிட்டர் சொம்பு. இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. ஆமாம், இது ஆரம்பத்தில் வந்து எனக்கு இந்த சொம்பு வந்து 1/2 லிட்டர்னு எனக்கு தெரியாது. ஸோ இது எவ்வளோ மெஷர்னு எனக்கு தெரியல. இது 1/4 லிட்டருன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் என்னை சீட் பண்ணி அது நான் தண்ணி நிறையா குடிச்சு ஒரு நாளைக்கு 3 லிட்டர்ஸ் வந்து ஏம் பண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு எத்தனை சொம்பு நான் குடிச்சிப்பேன் நீங்களே நினச்சி பாருங்கள். பாவி மனுஷன் என்னை எப்படி ஏமாத்தினார் தெரியுமா ஆரம்பத்தில். அதுக்கப்புறமா நானாக வந்து அது மெஷர் கப்பில் வச்சு அளந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது 1/2 லிட்டர்னு. அதுக்கப்புறம் வச்சு செஞ்ச ஆளை. ஸோ அந்த ஒரு சொம்பு தண்ணியில் வந்து நாள் வந்து சியா சீட்ஸ் ஊற வச்சதை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி குடிப்பேன். நிறையா அதில் ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஸோ அது நல்ல ரிசல்ட் அது தெரியுது. ஆக்சுவலி பாடி வந்து ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணிக்குது. கொஞ்சம் திங்ஸ் வாங்குறது ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு போர்டில் வந்து எழுதி வச்சுட்டேன். ஸோ யூஸ்வலாக நாங்கள் இந்தமாரி க்ராசரிஸ் வேணுங்கிறத வந்து இந்தமாரி போர்டில் எழுதி வச்சுட்டு நான் இல்லாட்டினா இவங்க போகிற டைமில் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த திங்ஸ் வாங்கிட்டு வந்துடுவோம். மார்னிங் ஒரு சொம்பு தண்ணி குடித்ததுக்கப்புறம் நான் காஃபி குடிப்பேன். ஆனால் பட் இப்போ காஃபி லெவல்லேருந்து டீ லெவலுக்கு மாறி இருக்கேன். இது எப்படின்னு தெரியல. ஸோ திடீர்னு வந்து இப்போ டீ வந்து குடிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் டீ போடலான்னு சொல்லிட்டு பால் ஹீட் பண்ண வச்சுட்டு ஈஸியாக இருக்குமே சொல்லிட்டு நான் போயிட்டு டிவி ஆன் பண்ணேன். டிவி ஆன் பண்ணிகிட்ருக்கப்ப எப்போவுமே யூஸ்வலாக வந்து விஜய் சித்து விலாக்ஸ் வந்து சீரீஸ் வந்து எப்போதுமே முடிச்சிடுவோம். இதில் நாளே முடிச்சிடுவோம். நைட்டு வந்து அப்லோட் ஆகும். இந்தியா டைமுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைம். ஆனால் பட் இங்கே வந்து எங்களுக்கு அப்லோட் ஆகிற டைம் வந்து ஈவினிங் டைமாக இருக்கும். ஸோ அது யூஸ்வலாகவே முடிச்சிடுவோம். சரி, அந்தமாரி போய் பார்த்துட்டு இருக்க டைமில் இங்கே என்ன ஆச்சுனாக்கா பால் வச்சதை அம்மனி மறந்துவிட்டேன். ஆமாம், அது பாட்டி பொங்கி கொஞ்சம் வெளியே கொஞ்சம் உள்ளே. அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகிடுச்சி. சரி ஓகே, அதுக்கப்புறம் சரி அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடியோவில் அதெல்லாம் காமிச்சேனாக்கா ரொம்ப கேவலமாகிடும். அதுக்கப்புறம் சொல்லிட்டு அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீ போட ஆரம்பிச்சிட்டேன். டீ போட்டுட்டு டீ தூள் சுகர் எல்லாம் போட்டுட்டு சரி மறுபடியும் போயிட்டு டிவி பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் உட்காந்தேன். அடுத்த சம்பவமாக நடந்துருச்சு. அப்பயும் மறந்துட்டு அப்படியே உட்காந்துட்டேன். கடைசியில் பார்த்தாக்கா
இங்கே டீ வந்து நான் ஒரு கிளாஸ் ஒரு கப் அளவுக்கு போட்டிருந்தேன், லைக் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு வந்தது என்னன்னாக்கா 2 சிப்பு அளவுக்கு தான் இருந்தது. சரி ஓகே ரைட்டு, இது என்னோட தப்பா இல்லை விஜய் சித்து விலாகோட தப்பா என்ன தெரியல. ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் டீயும் குடிச்சிட்டு அப்படியே விட மாட்டேன், இன்னொரு காஃபியும் குடிப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ்.